ஒரு நிமிஷம் கேளுங்க. காலேஜில் லெக்சர் கொடுக்க போயிருந்தப்ப அங்கே ஒரு ஃபஸ்ட் இயர் கேர்ள் ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க. எந்த ஏஜில் வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. இது எல்லாரும் கேட்டவுடனே சிரிச்சாங்க அந்த ஆடிட்டோரியத்தில். பட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் திஸ். தென் ஐ டோல்ட் என்னன்னா 14லேருந்து 30 வயசு வரைக்கும் நமக்குள்ள ஏகப்பட்ட ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். நமக்குன்னு சில பேசிக் பயாலஜிக்கல் நீட்ஸ் இருக்கும். இப்போது ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மேலே போகிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களோட தேவைகளை எப்போ உங்களுக்கு தோண ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேலே போகிற பாதை வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். மேலே போகிறதும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டீங்களா? கட்டாயமாக என்ன ஒரு ஏஜில் இருக்கிறவங்களும் ஐயோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கஷ்டம், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறத அந்த ஃபீல் எதுக்கு? ஒரு பியர் ப்ரெஷர் மாதிரி எல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கிறோம். உடல் தேவை, மனசுக்கு உள்ள தேவை எல்லாமே தனிப்பட்ட முறையை பொறுத்தது. அது நீங்கள் எப்படி மேலே வரணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அதுக்கப்புறம் என் பேசிக் நீட்ஸை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அணுகுமுறை இருக்குது. அப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களா நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன உதாரணம் தரேன். உடனே அதுக்கும் இதுக்கும் சேமான்னு கேட்காதீங்க. உதாரணம் என்னென்னா, இந்த மான் தோப்பு வைக்கிறாங்க இல்லையா, அந்த தோப்பில் அதை வச்ச ஒரு வருஷத்துலேயே ஒரு வருஷம் 3 மாதத்தில் பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த தோட்டக்காரர் என்ன செய்வார்னா அந்த பூக்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். அதை மலர்ந்து காயாக்க விட மாட்டார். என்ன காரணம்னா, நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 6-7 மாதம் விட்டு அதுக்கப்புறமா அந்த பூக்கள் 2 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சதுன்னா அது அழகான ஆழத்துக்கு போய் நல்ல ஒரு மரமாக பல காலங்களுக்கு பழங்களை கொடுக்குங்கிறது அந்த தோட்டக்காரர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு செய்தி. அதை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இதே தான் நம்ம வாழ்க்கைக்கும். நாம் பூத்த உடனே வாழ்க்கையை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நமக்குன்னு முன்னேறதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைகள், உடல் தேவை, என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்காக தான் திருமணம்ங்கிற ஒரு பந்தம் கொண்டு வந்தாங்க நம்ம வழக்கத்தில். நாம் வெஸ்டர்னைஸ் கல்ச்சருக்கு போயிட்டு நம்ம பழக்கத்தை மறந்துடுறோமோ? நீங்கள் இது சொன்னால் கமெண்ட்டில் என்ன வரும்? பூமர் அங்கிள் அப்படிம்பீங்க. இது வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு நினைப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். நிலையான சுகமான வாழ்க்கைக்கு நான் சொல்கிறது சரின்னு போடுவோம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.